ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கிச்சன். நம்ம இன்னைக்கு மதுரை ஸ்டைல் உருளைக்கிழங்கு பொட்டலம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 6 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். உப்பு 1½ டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. 5லிருந்து 6 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாங்க. சோம்பு, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தழை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு நல்லா வதங்கியாச்சுங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குற கலவா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1½ டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரையும் அடுப்பில் வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. ரொம்ப மேஷ் பண்ணிட வேண்டாங்க. 1க்கு 2 மேஷ் பண்ணால் போதும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க.
கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உருளைக்கிழங்கு பொட்டலம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.